வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தேர்தல் ஆணையம் பிரதமர் மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி தேர்தல் விதிமுறைகளை மீறி நீங்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடந்த சில நாட்களாகவே தேர்தல் களம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காங்கிரஸ் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் 2006 காங்கிரஸினுடைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் பேசின விஷயங்கள் இது எல்லாத்தையுமே சேர்த்து வைத்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தார்கள் அப்படின்னா உங்களுடைய சொத்துக்களை எடுத்து சிறுபான்மையினருக்கு வெளி நாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக உள்ளே நுழைந்தவர்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க, உங்களுடைய தாலியை கூட விட மாட்டாங்க, அந்தளவுக்கு அவங்க செஞ்சுருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதற்கு பல இடங்கள்லேருந்து எதிர்ப்பு கிளம்பிருந்தது. பிரதமர் நான் பேசினதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருந்தார். அதற்கு அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியினுடைய அயலக அணியினுடைய தலைவர் சாம் பிட்ராடோ அவர் பேசும் பொழுது இதே மாதிரியான ஒரு சட்டம் அமெரிக்காவில் இருக்குது, பரம்பரை சொத்து வரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பரம்பரை சொத்து வரி அப்படின்றது அந்த சொத்தில் 55% கவர்மெண்ட் எடுத்துக்கும், மீதி 45% நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த 45%க்கு எவ்வளோ டேக்ஸோ அதையும் நீங்கள் அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் ராகுல் காந்தி அவர் ஒவ்வொரு இடத்திற்கும் பிரச்சாரம் போகும் பொழுது நாங்கள் இந்தியா முழுவதையும் எக்ஸ்ரே எடுத்துருவோம், ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்னென்ன இருக்குதுன்றத எக்ஸ்ரே எடுத்துருவோம், யாருக்கிட்ட எவ்வளோ எண்ணெய் இருக்குது, பணமோ பொருளோ நிறுவனமோ எல்லாத்தையும் எவ்வளோ இருக்குதோ எல்லாத்தையும் நாங்கள் எக்ஸ்ரே எடுத்துட்டு யாருக்கு எவ்வளோ அப்படின்றத நாங்கள் கொடுத்துருவோம், மைனாரிட்டிஸுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும், மைனாரிட்டிஸுக்கான உரிமைகள் அப்படின்றது உறுதி செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான பேச்சுக்கள் ஆரம்பத்தில் காங்கிரஸ் நாங்கள் எல்லாருடைய வளர்ச்சிக்காக தான் உதவுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் அடுத்தடுத்து அவர்களினுடைய பேச்சு அப்படின்றது மைனாரிட்டிஸினுடைய வாக்குகளை கவர்வதில் உறுதியாக இருக்கிறாங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, நம்ம பல காலமாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இங்கே மைனாரிட்டிஸினுடைய ஓட்டு, அந்த ஓட் பேங்க் மொத்தமாக யாராவது ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. குறிப்பாக இந்திய அலையன்ஸில் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் இதற்கு போட்டி போடுறாங்க. மைனாரிட்டிஸினுடைய ஓட்டு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்குதா அப்படின்ற ஒரு பெரிய கொஷின் மார்க்கும் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம நாட்டில் பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய அதிகமான தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 80 லோக்சபா தொகுதிகளை கொண்டு இருக்குது, 75 மாவட்டங்களை கொண்டு இருக்குது உத்தரப்பிரதேச மாநிலம். ஸோ இந்த மாநிலத்தில் இஸ்லாமியர்களினுடைய வாக்கு அப்படின்றது ஆரம்ப காலத்தில் காங்கிரஸுக்கு தான் இருந்தது. 1989 முலாயம் சிங் யாதவ் சமாஜ்வாதி பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். ஸோ அவர் ஆரம்பிக்கும் பொழுது அந்த கட்சி ஓபிசியினருக்கான கட்சியாக தன்னை பிரதிநிதித்துவப்படுத்தினது. அதே நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதுலையும் அவங்க கவனத்தில் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்ததாக பகுஜன் சமாஜ் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கட்சி தலித் சமூகத்தினருக்கும் அவங்களுக்கான ஒரு உரிமைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தது. இப்போ அந்த கட்சியை மாயாவதி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் தலித்துகள், அதே நேரத்தில் வேட்பாளர்களின் நிறைய இஸ்லாமியர்களை நிறுத்தினாங்க. ஸோ காங்கிரஸுக்கு மட்டுமே தொடர்ந்து வாக்களித்துட்டு இருந்த இஸ்லாமியர்கள் அவர்களினுடைய வாக்கு சிதற ஆரம்பிச்சது. இதே நேரத்தில் இப்போது ஏஐஎம்ஐஎம் அசாதுதீன் ஓவைசி அவருடைய கட்சி, அவர் பெரிய அளவில் யாரு கூடயும் கூட்டணி சேராட்டியுமே ஒரு பேன் இந்தியா கட்சி, அவருடைய கட்சியை வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லா மாநிலங்களில் நடக்கக்கூடிய தேர்தலையும் அவருடைய கட்சி போட்டிட்டு இருக்குது. 2014 இந்த இஸ்லாமியர்களினுடைய வாக்கு ஒரு இடத்துக்கு மொத்தமாக போகிறது அப்படின்றது சிதற ஆரம்பிச்சிருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 14 மாவட்டங்களில் இஸ்லாமியர்களினுடைய எண்ணிக்கை 25லேருந்து 50% வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 19லேருந்து 23% இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இந்த இஸ்லாமியர்களினுடைய வாக்கு அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய உட்பிரிவுகளினுடைய அடிப்படையில் கூட அவர்களுடைய வாக்கு சிதற ஆரம்பிச்சிருக்கு, ஒவ்வொரு பிரிவினருக்கும் போக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இதைத்தான் தாங்கள் மொத்தமாக அறுவடை பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இந்திய அலையன்ஸ் இறங்கி இருக்கிறாங்க. 2017 சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, 2019 லோக்சபா தேர்தலாக இருந்தாலும் சரி, அதற்கப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இதில் இஸ்லாமியர்களினுடைய வாக்கு அப்படின்றது சிதற ஆரம்பித்தது நம்மளால் பார்க்க முடிந்தது. ஸோ குறிப்பாக சமாஜ்வாதியும் காங்கிரஸும் தனித்தனியாக போட்டியிடும் பொழுது அவர்களுடைய வாக்கு அப்படின்றது சிதற ஆரம்பித்து பிஜேபி அங்கே ஜெயிக்க ஆரம்பிச்சது. இப்படி பல முனை போட்டிகள் இருக்கும் பொழுது எப்படி நம்ம ஊரில் திமுக அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால, எதிர்கட்சிகள் பிரிந்து இருக்கிறதுனால எதிர்கட்சிகளுக்கு போடணும்னு நினச்சிருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே சிதைந்து போயிடுது. ஸோ அதனால் திமுக அலையன்ஸில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எடுத்தால் கூட ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி இந்த எலெக்ஷனில் கணித்து வைத்திருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இஸ்லாமியர்களுக்கான ஆப்ஷன் ஆப்போசிட்டில் நிறைய இருக்குது.
அதாவது இந்த முறை சமாஜ்வாதி, காங்கிரஸ் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. பகுஜன் சமாஜ் தனியாக இருக்கிறாங்க. ஏஐஎம்ஐஎம் தனியாக இருக்கிறாங்க. இப்படியா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மட்டும் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்படியா இந்த 3 கட்சிகளுக்கும் அவர்களுடைய வாக்கு சிதறும் பொழுது அவர்களினுடைய வாக்கை மொத்தமாக வாங்குறதுக்கான முயற்சியில் தான் இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு பேச்சுக்களும் இருக்குது. இந்த நேரத்தில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த தொகுதிகளில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த வாக்கு அரசியல் அப்படின்ற பொழுது வாக்கு வங்கி அப்படின்றதையும் மையமாக வைத்து தான் வந்துட்டு கட்சிகள் நடை போடுறாங்க. கட்சிகள் வாக்கு வங்கியை தக்க வைக்கிறதுலையும் தவறு கிடையாது. ஆனால் நாட்டுக்குள்ள பிரிவினையவும் மக்களை ஏமாற்றக்கூடிய வகையிலையும் இருந்தது அப்படின்னா தான் அங்கே சிக்கல் வருது. ஸோ இப்போ காங்கிரஸ் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு அவர்களுக்கே ஒரு திருப்பி அடிக்கக்கூடிய விதமாக தான் வந்து இருக்குது. ஏன்னா தொடர்ந்து அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள், ஒருவேளை யாரோ ஒருத்தர் ஐடியா கொடுத்துருக்கலாம், தொடர்ந்து இந்த மாதிரி வந்துட்டு ஹேட் ஸ்பீச்சை பேசணும் அப்படின்னா சிறுபான்மையினருடைய வாக்கு மொத்தமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். வந்தது அப்படின்னா அந்த வாக்கை வைத்து மட்டும் நாம் ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படின்னா ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். இன்றைக்கி வந்துட்டு சிறுபான்மையினரினுடைய வாக்கை வாங்கிறதுக்காக இந்த பக்கமாக குட்டிக்கரணம் அடிக்கக்கூடிய கட்சிகள் நாளைக்கு பெரும்பான்மையினரினுடைய வாக்கை வாங்கிறதுக்காக இந்த சமூகத்தை எட்டி உதைக்க மாட்டார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். ஸோ எல்லா சமூக மக்களினுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக நம்ம பேசுகிறது தான் நியாயமாக இருக்கும். வெறும் வாக்கை மட்டும் வாங்கிறதுக்காகனாலுமே அவர்களினுடைய நலனுக்காக பேசலாம். இல்லாதது எல்லாத்தையும் இங்கிருந்து பிடிங்க அங்கே கொடுத்துருவோம், அங்கிருந்து பிடிங்க இங்கே கொடுத்துருவோன்ற மாதிரியான பேச்சுக்கள் நம்ம பல முறை சொல்லியிருந்த மாதிரி வாக்கை வாங்கி தரலாம் ஒரு எலெக்ஷனில். அதற்கப்புறம் அவர்களினுடைய நம்பிக்கையை காப்பாற்ற முடியுமான்றது பெரிய கேள்விக்குறி தான். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.